श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 425 श्लोकम्। वासनाननुदो वासनानुदयो भोग्ये वैराग्यस्य तदावदिः अहं भावोदया भावः बोधस्य परमावधिः लीनवृत्तेरनुत्पत्तिः मर्यादोपरतेस्तु सा। என்னுடைய பசி எனக்கு பசிக்குது అనేది எனக்கு தான் தெரியும். எப்படி தெரியறது? என்ன பிரமாணத்தினால எனக்கு பசிக்குதுன்னு தெரியறது? யோசிச்சு பாருங்க. என்ன கண்ணுனால தெரியறதா, மூக்குனால தெரிஞ்சுக்கிறதா, இல்லை கை வச்சு வயிறு மேலே தொட்டி பார்த்ததுனால தெரிஞ்சதா, மனசுனால தெரிஞ்சதா? அப்படின்னு கவனிச்ச எந்த பிரமாணமும் தேவையில்லாமல் அது ஒரு சுவானுபவமாக இருக்கு. ஒரு சுவானுபவமாக இருக்கு பசினது. அப்புறம் நான் சாப்பிட்டேன், எனக்கு பசி தீர்ற வரைக்கும் சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு கூட பசி எனக்கு தீந்துச்சனேது சுற்றி பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியறது? பார்த்தீங்களா? அது மனசுனால தெரிஞ்சுக்கல. அது என்னமோ ஒரு அனுபூதி, எனக்கு பசி வந்தது, பசி தீர்ந்துச்சு. அதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி நேத்திக்கு நம்ம பேசின இந்த விஷயம், இன்னைக்கு பேச போகிற இந்த விஷயம், ஒரு மனிதனுக்கு ஞானம் வந்துச்சு, ஞான நிஷ்டன் ஆயிட்டேன்னா யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியணும். அடுத்தவங்களுக்கு என்ன தெரியறதோ, அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அது வேற விஷயம். அதனால தான் நானும் படித்த, நானும் தெரிஞ்சுக்கிட்ட, எனக்கு தான் தெரியணும் எனக்கு ஞானம் வந்ததா இல்லையான்னு. நான் ஸ்தித பிரஜனா இருக்கான இல்லைன்னது எனக்கு தான் தெரியணும். இந்த விஷயந்தான் இந்த ஞானம், ஞானத்துடைய பலம் சொல்லும்போது இந்த 425வது ஸ்லோகத்திலோ அந்த ஞானம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்கள். வைராக்கியம் முதல்ல இருக்கணும், அடிக்கடிக்கு பேசுகிறோம். அப்போ அந்த வைராக்கியம் எனக்கு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியணும். எப்படி தெரியும்னு சொன்னால் அதோடைய எல்லை என்ன? வைராக்கியம் நல்ல தீவிரமாக ஹையர் லெவலில் இருக்கேன்னு சொன்னால் வாசனா அனுதய போக்யே ந பவதி. மறுபடியும் இந்த விஷய போகங்கள்னு ஏதாவது அனுபவிக்கணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனை, போக வாசனை, போகே வாசனா அனுதய உதயிக்காது. அது அப்போ பூர்ண வைராக்கியம் வந்தது என் அர்த்தம். இது யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். ஷியர்லி ஐ ஓன்லி வில் நோ, கம் டு நோ. அதே மாதிரி எனக்கு விவேகமும் நல்லதாக இருக்கு. அனாத்மா ஆத்மா விவேகம் போதம் ஏற்படுது
அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன எல்லை, அது எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி தெரியுமுன்னா அகம்பாவ உதய அபாவ. அகம்பாவம் திரும்பி உதயிக்காமே இருக்கிற ஒரு நிலை. இது கூட எப்படி யாருக்கு தெரியும்? அகம்பாவம்னா நான் பண்ணுறேனே ஒரு பாவனை இல்லைன்னா ஈவன் ஞானி கூட பிரவர்த்திக்கிறானே. ஏன்னா ஞானிகளும் லோகத்தில் பிரவர்த்திக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏதோ நம்ம கூட இருக்கிறா, பேசுகிறான், அவங்களும் சாப்பிட்றான், செய்கிறான், இப்படியெல்லாம் இருக்கும்போது మరి அப்போ அவங்களுக்கு அகம்பாவம் అనేది இல்லாமல் நான் பேசுகிறேன், நான் சொல்லுறேன் அப்படின்னு இது இல்லைன்னா எப்படி தான் பண்ணுவான்னு சந்தேகம் நமக்கு வரும். அது விஷயம் அப்புறம் கூட சொல்லுவார். ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணங்கள் சொல்லும்போதும் இப்போ இங்கே எனக்கு விவேகம் ஏற்பட்டது, நான் அனாத்மா ஆத்மனை பிரித்து விவேகத்தோடு பார்க்கக்கூடிய போதம் அறிவு எனக்கு ஏற்பட்டதுன்னா நான் அகம் தனியாக ஒரு వ్యక్తి అనేది இல்லேనేది. இனிமே திரும்பி அந்த அகங்காரம் ஏந்திரிக்கூடாது, உதயிக்கக்கூடாது. அபாவ அகம்பாவ அது உதயிக்காமல் இருக்கிற அந்த நிலை தான் எனக்கு விவேகம் வந்தது, போதம் ஏற்பட்டதுன்னு தெரியும். அப்போது இண்டிவிஜுவாலிட்டியில் ஏதாவது இங்கே தெரியறது நடக்கிறது ஞானி பண்ணுறாருன்னா அதெல்லாம் சமஷ்டி பாவத்தோட ஈஸ்வரனுடைய சங்கல்பமாக மொத்தம் என்னமோ இங்கே சேர்ந்து மகாசக்தி வேலை பண்ண வைக்கிறது அப்படின்னு பாவத்தோடு இருப்பார். மூணாவது அநேகமாக இவர் மினிமம் இந்த ஞான விஷயம் சாஸ்திர விஷயம் போதனம் செய்யறது தவிர வேறு எந்த லோக விஷயங்களுக்குள்ளே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சமுதாயத்தில் லோக விஷயங்களுக்குள்ளே ஈடுபட மாட்டார் அப்படின்னு உபரதி. மூணாவது விஷயம் உபரதி எனக்கு நிறைய இருக்கிறதுன்னு சொன்னால் அதோடைய அளவு எல்லை என்ன? ஐ எம் ஹேவிங் எ கிரேட் வித்ட்ராவல். ஓகே, உபரதி என்ன? லீன விருத்தேகே அனுத்பத்தி மரியாதை. இங்கே மரியாதைன்னு அர்த்தம் வேறு அர்த்தம் இல்லை, இல்லாமல் இருக்கிறது. என்னது? இந்த லீனமான விருத்திகள் அப்படின்னா அனாத்ம விருத்திகள், அப்புறம் காம விருத்திகள், குரோத விருத்தி, இந்த மாதிரி பல விருத்திகள் மனசில் அதெல்லாம் இருக்குல்ல, இமோஷன்ஸு, அதெல்லாம் இப்போ அணங்கி போச்சு, இல்லாமல் ஆயிடுது. அப்படி லீனமான விருத்திகள் மறுபடியும் திரும்பி பிறக்காமல் இருக்கிறதுன்னு சொன்னால் அப்படின்னா மறுபடியும் ஏதாவது நான் ஒரு ஸ்பெஷலில் விசேஷமாக ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருத்தி அந்த ஆசை வராமல் இருக்கிறதுக்கு பேர் உபரத்தி அளவு. அது கரெக்டாக உபரத்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நேற்றுக்கு நம்ம இந்த 3 விஷயங்களை இந்த கடைசி ஸ்லோகம் பார்த்தோம். இன்றைக்கி 426வது ஸ்லோகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்லோகங்கள் அந்த ஞானி ஸ்தித பிரக்ஞன் அவனு சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அறிவு இருந்துச்சுன்னா ஸ்திரமான பிரக்ஞை, அந்த ஸ்தித பிரக்ஞை, த மேன் ஆஃப் ஸ்டடி விசிடம், அவனு what are the hallmark or the traits of the realized soul, ஜீவன் முக்தா அப்படின்னா இனிமே விவரிக்கிறார் வரிசையாக. இந்த ஸ்லோகம் படிக்கிறோம். பிரம்மாகாரதயா சதா ஸ்திததயா நிர்முக்த பாஹ்யார்த்ததீஹி அந்யாவேதித போக்ய போககலனஹ நித்ராலுவத் பாலவத் ஸ்வப்னாலோகிதலோகவஜ்ஜகதிதம்
பஷ்யன் क्वचिल्लब्धधीः आस्ते कश्चिदनन्तपुण्यफलभुग् धन्यः समन्मान्यो भुवि. ఈ లోకత్తులో భువి இந்த లోకత్తులో அப்படிப்பட்ட அந்த ஸ்தித பிரக்ஞன் ஜீவன்முக்தன் ஞானி ரொம்ப தன்யனான மனிதன். மனிதர்களுக்குள்ளேயே தன்யம், ஃபுல்ஃபில்டு லைஃப், ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறவன். அது மட்டும் இல்லை, அவன் பூஜிக்க தகந்தவன் இந்த லோகத்தில். யார் இவர்? எப்படி வந்துச்சு இந்த தன்யத்துவம் அண்டு மான்யத்துவம்? மான்யம்னா பூஜிக்கத்தக்கவர், மரியாதை செலுத்தக்கூடிய. பிரம்மாகாரத்தையா, பிரம்மா ஆகாரத்தையான்னா தான் பிரம்மமணி உணர்ந்த அந்த, இங்கே ஆகாரமன்னா ரூபம். பிரம்மனுக்கு ஆகாரம் இல்லை. ஆனால் பிரம்மாகாரம்னா பிரம்மம்னு மொத்தம்னு சொல்லும்போது அதுக்கு ஆகாரம்னு சொல்லலை. பட் பிரம்மாகாரத்தையா ஆஸ் எ டோட்டல், ஆஸ் ஒரே ஒரு வஸ்துவா பிரம்மாகாரத்தையா இல்லை. பிரம்மாகார விருத்தி என்றும் இல்லை, அகண்ட பிரம்மாகார விருத்தி. நான் பிரம்மம், ஒரே பிரம்மம் சர்வத்திர வியாபிச்சிருக்கிறான்னு சொல்லி இருக்கிற அந்த அது விருத்தின்னு சொல்கிறோம். ஆனால் அது ஞானி அనే ஆள் இல்லாமல் இருக்கிற ஞானம். அதான் ரமணர் அப்பப்போ சொல்லுவார், ஞானி எங்கே இருக்கானோய், ஞானி அனி ஒருத்தன் இருக்கான்னு அவனை திரும்பியும் அவன் தனியாக ஆயிடுறான். அபிமானம் இருக்கே, ஞானம்தான் இருக்கு. அந்த ஞானமே இப்படி விஜృంభించి பலதாக தெரியுங்க. ஸோ அதனால சித் கனம் ஞானம் இருக்கு. அதுக்கு தான் பிரம்மாகாரத்தையா. சதா ஸ்திதத்தையா, அந்த பாவத்திலோ அந்த நிலையிலோ எப்பவுமே நிந்திருக்கிறதுனால, அதில் உட்கார்ந்துருக்கிறதுனால, நிற்கிறதுனால நிர்முக்த பாஹ்யார்த்த தீஹி. இவனுக்கு இந்த பாஹ்யமாக காணப்படுற இந்த மித்யா ஜகத்தில் இருக்கிற இந்த வஸ்துகள், புலங்க விஷயங்கள் எல்லாமே கூட இது இதில் விமுக்தன் ஆயிட்டான். அப்படி என்ன அர்த்தம்? என்ன? பார்த்துட்டு இருக்கிறான், ஆனால் பார்க்கலை. ஏன்? அது மித்யா தானே, பார்க்குறதெல்லாம் மித்யான்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால he is relieved from the attachment and delusion of the பாஹ்ய அர்த்தன்னு வெளியே the gross world. இது எப்படின்னா, மித்யான்னு எப்படி தெரிஞ்சது? கண்ணாடியில் பார்க்குற பிரதிபிம்பம் அது ஜஸ்ட் ஒரு அப்பீரியன்ஸ் தானே, சத்தியமாக இல்லையே. அதே மாதிரி இங்கே இந்த ஜகத்து ஒரு அப்பீரியன்ஸ் தான், பிரதிபிம்பம் மாதிரி. அதனால் பிரதிபிம்பம் பற்றி கவலைப்படுவானா? பிரதிபிம்பம் என்னை என்னுடைய ரிஃப்ளெக்ஷனை என்ன பிடிச்சி வச்சுக்கிறது, என்னை ரிஃப்ளெக்ஷனை என்ன அட்ராக்ட் பண்ணுறது, என்னை ரிஃப்ளெக்ஷன் எனக்கு தொந்தரவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவானா? மனிதன் சொல்ல மாட்டான். ஆனால் பறவை, நாய், இந்த ஜந்துக்கு எதுக்காவது அந்த ரிஃப்ளெக்ஷனை காட்டிட்டா அது பாருங்கோ, அதுக்கு அபிமானம் இல்லைன்றோம். ஆனால் அதுக்கு துவைத்தம் என்னமோ தெரியுது, பயம் வருது. சகஜமாக இயற்கையில் அதுக்கு பயம் அதுக்கப்புறம் அதில் எப்படியோ தப்பிச்சுன்னா அது குத்தி, அப்புறம் கத்தி, நாய் என்ன கத்தும், அப்புறம் பின்னாடி போய் பார்த்து ஆனால் திரும்பி காணும், முன்னாடி திரும்பி ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. இந்த பறவை முக்கியமாக குருவி இதெல்லாம் கண்ணாடி பார்த்தா அங்கே குத்திட்டே இருக்கும்.
இப்போ கூட பால்கனியில் அந்த ஃப்ளாட்ஸில் கண்ணாடி இந்த கூலிங் ஷீட் போட்ட கண்ணாடியில் தெரியுறத நிறுத்திட்டு அங்கே உட்பெக்கரே வந்து கத்துறது நான் பார்த்தேன். காலையில் பார்த்தேன் நம்ம மியூசிக் மாதிரி டக்கு 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 டக்கு, அது வேறு ட்ரில்லிங் பண்ணுற மாதிரி அப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கும். ஸோ விமுக்த பாஹ்ய அர்த்ததி அந்த புத்தியில் இப்போது அப்படிப்பட்ட தெளிவு புத்தி இருக்கு. என்ன பாஹ்யமாக இருக்கிற எதுவுமே எனக்கு ஒட்டுக்கலை, அது எல்லாம் மித்யா பண்ணி சொல்லிட்டு தெரிஞ்சு இருக்கிற அவனும். அப்போது அந்யாவேதித போக கலனக, அடுத்தவங்கள மூலமாக பொதுவாக ஞானி என்ன சந்நியாசி தனியாக இருப்பார், அப்படி சுற்றுவார், யாரோ பிக்ஷை கொடுப்பாரு, இல்லை அது பிக்ஷை வாங்கி சாப்பிட்றாரு இப்படி அன்றோம். இல்லை இப்போது ஞானியான கிரகஸ்தனாகவே வீட்டில் இருந்தாவே ஞானியாக இருந்தால் எப்படியோ அடுத்தவங்கள மூலமாக சில விஷயங்கள் இவனுக்கு கொடுக்கப்படுறதே கிஃப்டாவோ அன்பளிப்பாவோ இல்லைன்னா பக்தியோடையோ குருவுக்கு இல்லைன்னா ஞானிக்கு விஷயங்கள் அப்படி வரும். அப்படிப்பட்ட போக்ய போக கலனக அப்படி வருதே, தானாக வருதே, நானாக நினைக்கல கேட்கல ஆசிக்கலை எது இல்லை, ஆனால் சிலது வரும் பிராரப்தத்தினால் அதெல்லாம் வரும். ஸோ அப்படி வர அடுத்தவங்கள மூலமாக ஏதோ காரணத்து மூலமாக வர சில போகமாகட்டும், இங்கே போகம்னா கஷ்டம் கூட ஆகட்டும் பரவாயில்ல, போக்ய போக கலனக அது வர்றதுனால அது தெரிஞ்சதுனால ஏதாவது இவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா ஞானிக்கு? இல்லை. ஆனால் எப்படி பாப்பா நித்ராலுவத்து தூக்கத்தில் இருக்கா ஒரு குழந்தை, அதனால தான் உடனே பாலவத்தன்னு கூட சொல்கிறார். நித்ராலுவத்து பாலவத்து இது ரெண்டு சேர்த்து எடுத்துக்கிறோம். குழந்தை பார்த்திங்கன்னா தூங்கிட்டும்போது திடீர்னு அது வந்து சில வாட்டி கண்ணு கொஞ்சம் திறந்து அப்படி பார்த்துட்டு திருப்பி கண்ணு மூடி தூங்கும், சிரிக்கும், கனவு பார்க்கறது சில வாட்டி. அப்படி கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கிறவங்க அப்பப்போ அப்படி கண்ணு திறந்து பார்த்த மாதிரி, அதுக்கப்புறம் திரும்பி தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்கிற மாதிரி. அப்புறம் குழந்தைக்கு பசிக்கிறதுன்னு வச்சுக்கோ, இந்த பால் குடிக்கிற குழந்தை கூட அது பால் குடிச்சிட்டு கொஞ்சம் உடனே தூங்கும். அதனால் அம்மா அப்பப்போ எனுப்பு விட்டுட்டு பால் குடித்து முடிக்கணும் அவனை சொல்லிட்டு எனுப்பணும், அவனை கொஞ்சம் தட்டி விட்டுடணும். இல்லைன்னா கொஞ்சம் குடிச்சிக்கும், கண் அப்படியே மூடிக்கும், திரும்பி கண்ணை திறக்கும், திரும்பி பால் குடிச்சிக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் பிரம்மஜானி தன பிரம்மஸ்திதியில் பிரம்மாகாரத்தையா ஸ்திதையா அதில் இருந்துட்டு ஒரு குழந்தை எப்படி ஜஸ்ட்டு ஸ்பான்டேனியஸாக நேச்சுரலாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது தவிர அங்கே அபிமானம் உதயிக்கலை, இதெல்லாம் சத்தியமனு தெரியல, அப்படியே இன்னோசென்ட்டாக அபிமானம் இல்லாமல் குழந்தையே ஆனந்தமாக இருக்கும். அதுக்கு ஏன் தெரியலன்னு அபிமானம் வளரலை, அவ்வளோதான். அபிமானம் நானே வரலை. அதனால தான் அது ரொம்ப குல்லுன்னு சிரிக்கும். பெரியவங்களுக்கு நம்ம அப்படியெல்லாம் சிரிக்க முடியாது, எல்லாத்தையும் சிரிக்கும். சும்மா ஏதோ காட்டிட்டு இப்படி பண்ணாவே சிரிக்கும். ஸோ நித்ராலுவத்து பாலவத்து இருந்து அப்புறம் ஸ்வப்னாலோகித லோகவத்து, ஸ்வப்னத்தில் எப்படி ஒரு லோகத்தின்னு பார்க்குறோமோ ஞானி வந்து இந்த பாஹ்யமான ஜாகிரத பிரபஞ்சத்தின்னு பார்க்கும்போது கூட அவர் வந்து ஸ்வப்னம் பார்க்குற மாதிரி. ஸோ ஸ்வப்ன லோகித லோகவத்து, ஸ்வப்னத்தில் பார்த்த லோகம் மாதிரி இங்கே இது இன்னொரு ஸ்வப்னம். அங்கே ஸ்வப்னம் பார்க்கும்போது ஸ்வப்னம் பார்க்குறேன்னு தெரியாமல் பார்க்குறேன், இங்கே ஸ்வப்னம் பார்க்குறேன் ஸ்வப்னந்தான் பார்க்குறேன்னு தெரிஞ்சுட்டு பார்க்குறேன். எப்படின்னா ஞானம் வந்ததுனால. ஞானம் வராதவனு பார்க்க முடியாது.
இது சொன்னாவே ஏற்றுக்க முடியாது முதல்ல. என்ன சார் ஜாகிரத அவஸ்தைன்னு போய் நினைவுன்னு போய் கனவுன்றீங்க, நீங்கள் என்ன நீங்கள் கனவு கண்டுறீங்களா, என்ன என்ன பேசுகிறீங்க அப்படின்னு தோணுறது. அதனால் ஸ்வப்னலோக லோகித லோகவத் இதம் ஜெகத் பஷ்யன், அப்படி பார்க்குறான். இந்த ஜெகத்தினை கனவு மாதிரி பார்க்குறான். அது அப்போ கனவாக இருக்கும்போது அதுக்கு சத்தியத்துவம் கொடுப்பானா? அதில் நடக்கிற ஏதாவது விஷயத்தினால ரியாக்ட் ஆகுவானா? டிஸ்டர்ப் ஆகிடுவானா? ஆக மாட்டான். அதுதானே ஜீவன் முக்தா ஞானி. அப்படி இருந்து क्वचित லப்ததீஹி ஆஸ்தே, அப்பப்போ இந்த பாஹ்யஸ்புருக்கு வந்த மாதிரி அந்தந்த டைமுக்கு பசிக்கிறதா எழுந்திரிச்சு போய் உட்காந்து சாப்பிடணும். அப்புறம் சரீரத்துக்கு தூக்கம் வருதா, அது கொஞ்சம் நேரம் தூங்கும். இப்படி கொச்சித்தன் அப்பப்போ இந்த மாதிரி லப்ததீஹி, அப்புறம் இந்த ஏதோ செய்கிறாரு ஈடுபடுறாரு மாதிரி, ஆனால் இஸ் ஆல்வேஸ் இன் தட் ஸ்டேட் ஆஃப் தி ஞானம், ஞானஸ்திதி. அப்படி இருந்து ஆஸ்தே கஷ்டித் இது யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும்? இந்த லாஸ்ட் வரி சொல்லி முடிச்சுட்டேன் நான் ஆல்ரெடி. கஷ்டித் யாருக்கோ, வெரி ரேர்லி, அனந்த புண்ணிய பலபுக், எத்தனையோ ஜன்மங்களுக்குள்ளே செஞ்ச புண்ணியத்தினால் அந்தக்கரணம் சுத்தியாகி இந்த ஜன்மத்தில் கல்மினேஷன் முடிவுக்கு வந்த தன்ய ஜீவி ஆகிருக்கணும். சார் புண்ணியம் பாபம் இல்லை, அப்புறம் கர்மா இதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறீங்க. அப்போது மறுபடியும் இங்கே சங்கரர் எதுக்கு புண்ணிய பலமன் இதெல்லாம் சொல்கிறாருன்னா, ஏன்னா நம்ம இந்த லெவலில் இப்போ இது கேட்கும்போது புரிஞ்சுக்கும்போது வி ஆர் இன் தி ரிலேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓன்லி, இல்லையா? அதனால அப்படி சொல்லலைன்னா சாதகர்களுக்கு புண்ணிய காரியம் பண்ணணும், சித்தம் சுத்தி பண்ணிக்கணும்னே ஒரு அந்த பாவனை வரணுமே. சித்தம் சுத்தி இல்லாதனால தானே இந்த அறிவு சொன்ன மாதிரி நமக்கு காதில் போய் ஹிருதயத்துக்கு போய் அது எசிமுலேட் ஆக மாட்டேங்குது. அதனால் புண்ணியம் ஃபேக்டர் ஞானஸ்திதியிலேருந்து பார்க்கும்போது இல்லை, ஆனால் ஞானி நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம இன்னும் அப்படிப்பட்ட ஒரு பியூரிஃபிகேஷன் தகுதி சாதன சத்துர் சம்பத்துக்கு நமக்கு இல்லைன்னா, ஓ we have to cultivate అని தெரியறதுக்காக தான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. அதனால் சாஸ்திரம் வேறு இடத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுறது என்னன்னா, கர்மணா ஜாயத்தே பக்தி, கர்மனம். அதான் பாருங்க, இப்போ நான் சொன்னதுக்காக இந்த புண்ணியமனை வார்த்தை சொன்னதுனால நல்ல கர்ம பண்ணணும், கர்ம நிஷ்காம கர்மமாக பண்ணணும். இப்போ பகவத்கீதையிலோ ஞானம் பற்றி 2வது அத்தியாயத்தில் சொன்னால் கூட பகவான் அதுக்கப்புறம் உடனே கர்மயோகம் தொடங்கிட்டார். இந்த ஞானம் எப்படி வரும்? எல்லாருக்கே சட்டுன்னு வருமா என்ன? அங்கே சாதனை சில டைம் எடுக்கிறது. அதனால் கர்மணா ஜாயத்தை. அப்போ என்னாகும்? நிஷ்காம கர்ம செய்யறதுனால பக்தி உதயிச்சிடும். பக்தி வந்தாதான் சார்வாத்மிய பாவம் வரும். சார்வாத்மிய பாவம் வந்தாதான் பக்தியா ஞானம் பிரஜாயத்தே. அப்படிப்பட்ட சுத்த பக்தினால் ஏற்பட்ட சர்வத்திர சமதர்ஷதனால ஞானம் என்னது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மானு ஞானம் வரும். அகம் பிரம்மாஸ்மி என ஞானம் வரும். அப்புறம் ஞானாத் என்ன பிரயோஜனம்? இப்போ அதானே பேசிகிட்டு இருக்கிறோம் இங்கே. ஞானாத் பிரஜாயத்தே முக்தி. முக்தி, ஜீவன் முக்தி. ஞானாத், ஞானம் இல்லாமல் ஒருத்தனி முக்தி வராது. அப்போ ஞானம் என்ன தெரியணும்? ஞானம் வரணும்னா பக்தி வரணும். பக்தி எப்படி வரும்? நிஷ்காம கர்ம பண்ணணும். ஸோ இத்தனை கரெக்ஷன் இருக்குது. இது சாஸ்திரேஷு நிர்ணய. இதுதான் சாஸ்திரங்களுக்குள்ளே சொல்லப்பட்ட த ப்ரொசீஜர் ஆர் தி சம்பிரதாய த பத்ததி. இந்த மூணுமே ஒர்க் பண்ணணும். கர்ம பண்ணி சித்தத்தினை சுத்தி பண்ணிக்கணும், உபாசனை பண்ணி சித்தத்தினை ஏகாகிரப்படுத்திட்டு சித்த விஷாலம் பண்ணிக்கணும். அப்போ ஞான உதயம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அடுத்த
427வது ஸ்லோகம். स्थितप्रज्ञो यतिरयं स्थितप्रज्ञो यतिरयं यः सदानन्दमश्नुते ब्रह्मण्येव विलीनात्मा निर्विकारो विनिष्क्रियः. ஸோ இங்கிருந்து ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய அர்ஜுனனு 2வது அத்தியாயத்தில் கேட்ட மாதிரி பகவானே ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ கிம் ஸ்திததி பிரபாஷேத கிமாசீத கிம் விரஜேத கிம், இப்படி கேள்விகள் கேட்டான்ல. அந்த ஸ்திதப்பிரஜ்ஞன்னா எப்படி இருப்பான்? ஏதாவது கொஞ்சம் அடையாளம் அதெல்லாம் சொன்னால் நாங்களும் அப்படி ஃபாலோ பண்ணுறோமே. ஸோ ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய லக்ஷணங்கள் சொல்கிறாருன்னா ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய லக்ஷணானி முமுக்ஷோஹோ சாதனானி. நமக்கு இதெல்லாம் சாதனமாக நம்ம இதெல்லாம் இந்த நிலை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா சிந்திச்சு யோசிச்சுட்டு அபியாசம் பண்ணிக்கலாம். ஒரு நமக்கு ரோல் மாடல், ஓகே, ஒரு திருஷ்டிகோணம் ஏற்படும். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. யார் அந்த ஜீவன் முக்தனோ, வாட் ஆர் த ட்ரெய்ட்ஸ் அண்ட் ஹால்மார்க்ஸ் ஆஃப் த ஜீவன் முக்தா அப்படின்னா பிரம்மணி ஏவ விலீன ஆத்மா. யாருடைய மனசு பிரம்மன்ல லீனமாயிடுதோ அப்படின்னா பிரம்மன் எண்ணங்கள் வருது, வர எண்ணங்கள் எல்லாம் பிரம்மம்தான், காணப்படுற வஸ்துகள் எல்லாம் பிரம்மம்தான். நானும் பிரம்மம், ஜகத்தும் பிரம்மம், ஈஸ்வரனும் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம். ஸோ பிரம்மணியேவ விலீன ஆத்மா. அதுக்கப்புறம் ஸோ ஒரே வஸ்து ஒரே பிரம்மன் ஆகாயம் போல் இருக்கும்போது நிர்விகாரக. இப்போ இவனுக்கு இங்கே விகாரங்கள் எதுவுமே இல்லை, மனசில் விகாரங்கள் வருதில்லை, விற்த்திகள் வருது, எண்ணங்கள் வருது, ஆனால் எல்லாமே பிரம்மம் எண்ணமாகவே இருக்குது. அங்கே ராகத்வேஷ அபினிவேஷ விஷயங்கள் கிடையாது. அங்கே நிர்விகாரம்னா எந்த விகாரம் இல்லாமல் அந்த மனசு ஒர்க் பண்ணுறது. ஆனால் நல்ல தெளிவோடு அது மனசு இல்லை, சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பமே அங்கே பிரதிபலிக்கிறதுனால அதே சுத்த சைத்தன்யமாகவே இருக்குது, எல்லாத்தையும் கவனிக்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறோம், பார்க்கும் கேட்கும் ஆனால் பேசாது. சுவாமிஜி சொல்கிறார் இல்லையா, சி லிசன் பட் டோன்ட் ஸ்பீக், சுனோ தேக்கோ சுனோ போலோ மத். இங்கே இந்த போலோ மத் பேசாதன்னு சொன்ன அர்த்தம் எதுக்குமே நீ ஒரு காமெண்ட் பண்ணி அந்த மனசுக்கு அப்படி பழக்கப்படுத்தாது. இனிமேல் இது முன்னாடி பண்ணதெல்லாம் இப்போது நீக்கியாச்சு, இனிமேல் இருக்கிறத இன்னும் கூட நீக்கும். எதை பற்றியும் விகாரப்படாதே, நல்லதனி சொல்லாது, கெட்டதனி சொல்லாது, வேணுமனு சொல்லாது, வேண்டான்னு சொல்லாது, எதுவுமே சொல்லாது, ஜஸ்ட் ரியாக்ட் ஆகாமல் இருன்னு அர்த்தம். இன்னொன்று இந்த பேசாமல் இருநேது வெளியிலோ அடுத்தவங்களுக்கு கூட பேசுகிறது மட்டும் இல்லை, நம்மளுக்கு நம்ம பேசுகிறோம் பாருங்க, அது கூட செய்யக்கூடாது. இது ரொம்ப கஷ்டமான சாதனம். ஏன்னா நம்மளுக்கு நம்ம எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது பார்த்தோமா உடனே அதை பற்றி ஒரு காமெண்ட்டு, லைக்கு, டிஸ்லைக்கு, அது அப்படி உள்ள மனசில் நம்மளுக்கு நம்மே பேசுகிறோம். அதுதான் பாரு கேளு ஆனால் பேசாதன்னு அர்த்தம். உனக்கு உள்ள நீ கூட எதுவுமே அதுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காதே, அதுக்கு பேர் தான் நிர்விகாரக. இப்படி இருக்கிறதுனால அவனை வினிஷ்கிரியக, இதோ தேவையில்லாத பேச்சிலேயோ மனசா வாசா கர்மனா அன்வான்ட் அன்னெசரி டூ மச் அதில் இல்லாமல் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் முடிஞ்ச வரைக்கும் விட்ரா பண்ணி தான் இருக்கிறதுனால வினிஷ்கிரியக, கிரியில விரமிச்சு இருக்கிறான். லோக வார்த்தை, லோக விஷயங்கள் எல்லாத்திலும் நம்ம ஏதாவது கிரியை பண்ணுறேன்னா அது
only related to the Paramatma, Brahmam, Shastram, not more than that. அப்படி இருக்கிற இவனு தான் யஹ, இந்த மாதிரி இருக்கிற இவன் சதானந்தம் அஷ்ணுதே. இப்போ அவனுக்கு நிர்விகாரனாக இருக்கிறதுனாலையும் வினிஷ்கிரியனாக இருக்கிறதுனாலையும் பிரம்மனிலேயே மனசு எப்பவுமே நோக்கியே செல்றதுனாலையும் அதிலேயே ரமிச்சிட்டு இருக்கிறதுனாலையும் எப்போ சதா ஆனந்தம் அஷ்ணுதே. ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு ஒன்றும் தேவையில்லை. டிஸ்டர்பன்ஸ் எங்கேருந்து வரும்? என்னை எப்படி யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியும்? சமுத்திரத்தினி இத்தனை நதிகள் அதில் சேருறதே, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுமா? ஏன்னா சமுத்திரம் ஜலம் அகண்டமாக இருக்குதே, அனந்தமாக இருக்கே, அதனால் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. அந்த மாதிரி தான் சதா ஆனந்தமஷ்ணுதை. இந்த ஆனந்தம்னு சொல்லும் போதெல்லாம் எங்கேருந்து வருதோ, எப்படியோ வருதோ அப்படி நினச்சது இல்லை. அது எங்கேருந்து வரத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தானே ஆனந்தம் வேணும். டிஸ்டர்பன்ஸே இல்லைன்னா, ரியாக்ஷனே இல்லைன்னா, வேர் இஸ் தி கொஷன் ஆஃப் தி பீஸ் வேணும், இல்லைன்னா ரிலாக்ஸேஷன் வேணும். ஐ எம் ஆல்ரெடி ரிலாக்ஸ்ட், ஐ எம் ஆல்ரெடி பீஸ்ஃபுல், ஐ எம் ஆல்ரெடி ஃபுல் blissful அப்படின்னு சொல்லி, ஸோ சதா ஆனந்தமஷ்ணுதே யஹ அயம் யதிஹி ஸ்தித பிரக்ஞா. அந்த யதி பாருங்க, யதி யத்தனம் பண்ணி எதிலோ நிற்கணுமோ, மனசு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாச்சு, சதா ஆனந்தத்தை அடையிற அப்படிப்பட்ட அந்த யதிக்கு பேர் தான் ஸ்தித பிரக்ஞா. யதிகள் எத்தனையோ பேர் இருக்கலாம், சாதகர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், முமுட்சுகள் எத்தனையோ பேர் இருக்கலாம், நிறைய பேர் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம். ஆனால் இந்த நிலைக்கு வர்றது யாரோ அதானே சொன்னார் முந்தாவது ஸ்லோகத்தில், அநேக ஜன்ம புண்ணியத்தினால் வந்த தன்யனான யாரோ ஒருத்தன் ஸ்தித பிரக்ஞா அப்படின்னு சொன்னால், இந்த ரேரிட்டி சொல்லும் போதும் அந்த ஒருத்தனும் நானாக இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கணும். அந்த ஒருத்தனும் நான் இருக்கணும் அப்படின்னு. அப்போது நம்ம இந்த ஸ்தித பிரக்ஞன ஞான நிஷ்டவான்களாக இருக்கிறோம்னா அர்த்தம் என்ன? ஒரு இன்னொரு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, வாட் இஸ் த சைன், வாட் இஸ் த லேண்ட்மார்க் அப்படின்னா, டிசைர் ஃப்ரீ. எப்போ நம்ம மனசில் அது முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த ஃப்ரீ ஃப்ரம் தி வைரஸ் ஆஃப் த டிசீஸ். இங்கே வைரஸ் ஆஃப் த டிசைர் அనే வைரஸ்லேருந்து விடுவிக்கப்பட்டவன், ஃப்ரீ ஃப்ரம், அவன் தான் ஸ்தித பிரக்ஞ. அடுத்தது 428, பிரம்மாத்மனோ சோதிதயோஹ ஏகபாவாவகாஹினி நிர்விகல்பா ச சின்மாத்ர விருத்தி பிரக்ஞேதி கத்யதே சுஸ்திதா சா பவேத்யஸ்ய ஸ்தித பிரக்ஞ ச உச்யதே. சில புஸ்தகங்களில் இந்த வரி வேறு அடுத்த ஸ்லோகத்தில் ஆட் ஆகிருக்கலாம், ஏதாவது அப்படி சின்ன வித்தியாசம் இருக்கலாம், பரவாயில்ல. என்ன சொல்கிறார் இங்கே? இந்த பிரம்மணி ஏவ விலீனஹானி முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்னாரா, அது என்ன எப்படி வந்துச்சு இவனுக்குன்னா, பிரம்மாத்மனோஹோ, பிரம்ம ஆத்மா, ஓகே, பரமாத்மா ஜீவாத்மர்களுடைய ரெண்டு அதோடைய சோதித்த யோகோ, அந்த சோதனம்னா படித்தோம் இல்லையா, தத் பத சோதனம் துவம் பத சோதனம். அந்த மகா வாக்கிய உபதேசத்தில் தத்துவமசிலோ தத் அன்னா துவம் அன்னா, தத்தன்ன பரமாத்மா, துவம் அன்ன ஜீவாத்மா, அது நீதா. ஸோ பரமாத்மா ஜீவாத்மனுடைய ஏக பாவனா, அது ரெண்டு கிடையாது, ஒன்னே
நல்ல சோதித்தயோகோ, சோதனம் பண்ணி விஸ்லேஷணம் பண்ணி விசாரம் பண்ணதுனால அந்த பதங்களுடைய லட்சார்த்தம் என்னன்னு இது கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுனால தத்து அண்ட் துவம் ஆர் ஒன்று, அதி நான் ஒன்று தான், நானே பிரம்மம்தான், பிரம்மமே நான் தான் சொல்லி ஏகபாவ பாவாவகாஹினி அப்படின்னா அந்த ஏகபாவ பிரவாகம். ஓகே, அவகாகன பண்ணிக்கிட்டார், நல்லா புரிஞ்சுக்கிட்டார் சோதனம் பண்ணதுனால. ஸோ ஏகபாவ அவகாஹினி அப்படிப்பட்டவன். அப்புறம் நிர்விகல்பாச்ச சின்மாத்ரா விருத்தி. இப்போது எந்த விகல்பங்களும் இல்லாத சின்மாத்ரா விருத்தி. இங்கே விருத்தி அன்னா அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் பிரம்மாகார விருத்தின்னு சொன்னால் அதே விருத்தியனே எடுத்துக்கூடாது. மனசில் நார்மலாக வர ஒரு கோப விருத்தி, காம விருத்தி, துவேஷ விருத்தி அப்படியா இல்லை. இது பிரம்ம அனுபவம், அனுபவம். அதனால் சின்மாத்திர அனுபவம், சின்மாத்திர. ஐ எம் பியூர் சுத்த சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ். நான் தேவையில்லாமல் இந்த உபாதிகள் எல்லாத்திலும் மாட்டிக்கிட்டு இப்படி ஆயிட்டு. ஆனால் இப்போது போயிடுத்தது. ஸோ அதனால் விகல்பங்கள் எங்கே இருக்குது எனக்கு? நான் ஆகாயம் போல் கடல் போலன்னு இருக்கும்போது இந்த அறிவு ஏற்பட்டப்போ இந்த அனுபவம் சின்மாத்திர அனுபவம், சுத்த ஞானைக மூர்த்தையான அனுபவம், இதுக்கு பேர் தான் பிரக்ஞா இதி கத்தியதே. ஸ்தித பிரக்ஞம். அப்புறம் முதல்ல பிரக்ஞன்னா என்ன? ஆக்சுவலி அறிவு அண்ண என்னது? அறிவுக்கு உணர்வு அன்றும் அண்ண என்னது? விகல்பமில்லாத சின்மாத்திர விருத்தி. ஏகமேவா த்விதீயம், எந்த விகல்பம் இல்லை. விகல்பங்கள் சும்மா உபாதிலோ காணப்படுறது, நாமரூபங்கள் உபாதிலோ காணப்படுறது. அப்படின்னு அந்த அறிவு அதிசுத்தமான கேவல சின்மாத்திரமாக இருந்தால் அந்த பிரக்ஞைக்கு பேர், அந்த அறிவுக்கு பேர் பிரக்ஞா இது கத்தியதே. அப்போ அவனு தான் இது. இந்த பிரக்ஞையில் யார் சுஸ்திதா சா பவேத், அதில் செலிக்காமே ஒரு சந்தேகம் இல்லாமல் சுவானுபவமாக அபரோக்ஷமாக உணர்ந்ததுனால பவேத் எஸ்ய, அப்புதான் யாருக்கு அப்படி ஆகிறதோ, அந்த சுஸ்தித ஏற்படுறதோ, ஸ்டெடினஸ் ஸ்டெபிலிட்டி ஏற்படுறதோ, அது அவனுக்கு பேர் தான் ஸ்தித பிரக்ஞ ச உச்சதே. அவனு தான் ஸ்தித பிரக்ஞனி சொல்லப்படும், கூப்பிடப்படும் அப்படின்னு சொல்லி அடுத்த 429 யஸ்ய ஸ்திதா பவேத் பிரக்ஞா யஸ்யானந்தோ நிரந்தரः பிரபஞ்சோ விஸ்மிருதப்ராயः சஜீவன் முக்த உச்சிஷ்யதே. முந்தாவது ஸ்லோகத்துக்கு எல்லாமே அப்படி, அதில் ஒரு வார்த்தையோட கனெக்ஷன் இருந்து தான் அடுத்த ஸ்லோகத்திலும் அது ஹைலைட் செய்யப்படுறது. நீங்கள் கவனிச்சா புரியும் உங்களுக்கு. அங்கே முந்தாவது ஸ்லோகத்தில் சுஸ்திதா பிரக்ஞ, அந்த பிரக்ஞையில் சுஸ்திதி ஸ்டடியில் நிற்கிறது கண்ணால். இப்போ அந்த வார்த்தை பார், ஸ்திதி, சுஸ்திதி, ஸ்திதா. ஸோ எஸ்ய ஸ்திதா பவேத் பிரக்ஞா, யாருடைய பிரக்ஞை ரொம்ப ஸ்டடி ஃபேர்ம் ஆயிடுதோ இருக்கிறதோ, அப்புறம் அதோடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அவனுடைய ஆனந்தம் இந்த சொல்கிறார் 3 ஸ்தித பிரக்ஞனா யாருன்னு கூப்பிடலாமன்னா மறுபடியும் 3 விஷயங்கள். யாருடைய பிரக்ஞை ஸ்திதமாகிறதோ, யாருக்கு அந்த பிரக்ஞா ஞானத்தினால நிரந்தர ஆனந்தம் ஏற்பட்டதோ, இந்த 2வது பாயிண்ட். எஸ்ய ஆனந்த நிரந்தர, அந்தராயமில்லாத, இன்டரப்ஷன் இல்லாத. ஓகே, அப்படிப்பட்ட அன்இன்டரப்டட் ஆனந்த. அதனால தான்
யூபிஎஸ் என்ன சொல்கிறோம் வேறு, அன்இன்டரப்டட் சப்ளை. ஓகே, ஆனால் இங்கே அன்இன்டரப்டட் பிரம்மானந்தம், UBA, அன்இன்டரப்டட் பிரம்மானந்தம். ஸோ எஸ்ய ஆனந்த நிரந்தரம் இருந்து. அப்புறம் மூணாவது என்னாகும், பிரபஞ்ச விஸ்மிருத பிராய. இவனுக்கு பிரபஞ்சம் மறந்து போச்சு. அப்படின்னா என்ன, தூக்கத்திலோ எல்லாருக்கும் மறந்து போகிறது பிரபஞ்சம். அப்படியா? அப்படி இல்லை, தூக்கத்திலோ மறந்து போகிறது இல்லை. நினைவில் இருக்கும்போது கூட இதெல்லாம் இருக்கா இல்லையா. ரமணர்னே ஒருத்தர் பகவானே இன்னைக்கு சதுர்த்தியா பஞ்சமையான்னு ஏதோ கேட்டானாமா. அவர் சிரிச்சிட்டே, என்னவோ இன்னைக்கு பகலா ராத்திரன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னாரு. என்ன எப்படி புரிஞ்சுக்குவீங்க? ஏன்னா ஞானிக்கு கேலண்டரு, யமகண்டம், திதி என்ன, எந்த நாள், ஏதோ இன்னைக்கு விவேக சூடாமணி பேசணுமா பாகவதம் பேசணுமான்னு அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் பாருங்க. ஈடுபட்டால் இப்படி தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரமணருக்கு எதில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. தெர் இஸ் நோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் ஹிம் டு டாக் ஆர் திங்க். அதுதான், ஏதாவது திங்க் பண்ணணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கணும், ஏதாவது பேசணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கணும். அது எல்லாம் இல்லாதனால தான் அவருடைய நிலை பாருங்க. அது கடிச்சா அதுதான் தன்யம். அப்படிப்பட்ட நிலை வரணும் அப்படியேன்னு அந்த ஆசைப்படலாம். அதுக்கப்புறம் பிரவೃತ್ತಿ ஏதோ செஞ்சுட்டு இருந்தால் கூட ஒன்றும் செழிக்குவாள். அதனால் என்னை இப்போ என்ன பகலாக ராத்திரின்னு கூட எனக்கு தெரியல. என்னை நீ சதுர்த்தியா பஞ்சமானு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்னார். அதனால் பிரபஞ்ச விஸ்மிருத பிராய, விஸ்மிருதி ஆன மாதிரி, விஸ்மிருதி பவதி அல்ல, விஸ்மிருதி பிராய, as though the world is not there. ஓகே, இப்போது கனவுல எத்தனையோ பார்த்தோம், கனவு மறந்து போல. இப்போ நினைவு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் ஞான நிலையில் இருந்து நினைவு நிலைன்னு மறந்து போயிட்டுருக்கேன். அதனால தான் மறந்து போகிறது అనేది ஒரு கிஃப்ட்டு. எவ்வளவுக்கு அவ்வளவு மறந்து போக முடியும் மறந்து போங்க, பரவாயில்ல. அதனால் வயசாக கொஞ்சம் மத்தி மறப்பு, மறந்து போகிறது வருதுன்னு கவலைப்படக்கூடாது. நம்ம மறக்க மாட்டோம் இல்லையா? ஒன்று நீ மறப்பியா? மறக்க மாட்டோம். அவங்களுடைய பேர் என்ன, அவங்க யார், இவங்க யார், பொருள் எங்கே வச்ச மறந்துடுவேன். நீ இருக்குல்ல, ஒன்று நீ மறந்துடுவியா, ஒன்று நீ மறக்க முடியாது. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. தூக்கத்தில் எல்லாம் மறந்து போகிறோம், கனவுல எல்லாம் ஏதோ ஆகிடுது, இப்போ நினைவுல எல்லாம் அது மறந்துட்டோம். நினைவுன்னு கூட மறந்துடும். முக்கியமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த பாஸ்ட் எல்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் வரும். பாஸ்ட் எல்லாம் கொண்டு திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மறந்து போகிறது అనేది ரொம்ப ரொம்ப சௌரியம். சும்மா இப்போ இரு, இப்போ என்னமோ இப்போ இரு. அதனால தான் இப்போது 100% எங்கே இருக்கியோ, எப்படி இருக்கிறியோ, எதாவ இருக்கிறியோ அதையாவ இருக்கிறது தான் ஸ்தித பிரக்ஞ, ஜீவன் முக்தனுடைய லட்சணம். இவனுக்கு தான் பாருங்கோ, சக ஏவ ஜீவன் முக்த இஷ்யதே, இவனு தான் ஜீவன் முக்தன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஸ்லோகம் 430. லீனதீரபி ஜாகர்த்தி ஜாக்ரத்தர்ம விவர்ஜிதः போதோ நிர்வாசனோ யஸ்ய சஜீவன்முக்த இஷ்யதே. 2-3 ஸ்லோகங்களுக்குள்ள அவன்தான் ஸ்தித பிரக்ஞ, அவன்தான் ஸ்தித பிரக்ஞான். இங்கே என்ன சார் வார்த்தை மாற்றிட்டாருன்னு இல்லை. யார் ஸ்தித பிரக்ஞனோ அவன்தான் ஜீவன் முக்தனோ, யார் ஜீவன் முக்தனோ அவன்தான் ஸ்தித பிரக்ஞனோ. ஸோ கன்ஃபியூஷன் இல்லை. லீனதீஹி அபி ஜாகர்த்தி, இவனுக்கு அதுதான்
ஜாகிரத பிரபஞ்சம் விஸ்மிருத பிராயகான்னு சொன்னார் பார்த்தியா. சரி, அப்போது கண்ணு திறந்திருக்காரு, யாரோ வந்தாங்க, யாரோ கேட்டாங்க, என்னமோ சொன்னாங்க, பேசணும், ஞானி பேசலாம், குரு பேசலாம், இல்லை நம்மளை கூட நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம சில சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும், யாரோ வந்து காலிங் பெல் அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லீனதீஹி அபி ஜாகிரதி, இந்த ஜாகிரத அவஸ்தையில் நினைவில் இருந்து எது ஈடுபடுற மாதிரி, ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ஏதோ செய்கிறாருன்னு சொன்னால், ஆனால் ஞானி உள்ளக்குள்ளே மறக்கலை இங்கே என்ன நடக்கிறது, இது கனவுன்னு மறக்கலை. இது ஒரு சின்ன பாயிண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நிறைய வாட்டி இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது, எல்லாம் ஜகத்தின்னு பார்க்கும்போது, வீட்டில் இருக்கிறவங்க அது எல்லாம் கனவு, இது கனவு அப்படி சொல்லிக்கிட்டே வாங்கோ, நிறைய மனசு வந்து நிம்மதி ஆகிடும். கனவு இதெல்லாம் எப்பெல்லாம் பதற்றம், படப்படப்பு, வேகம், ஏதாவது எக்ஸைட்மெண்ட், அப்படி ஏதாவது சூழ்நிலைகள் வரும்போது எல்லாம் கனவு, சர்வம் கனவு கனவு கனவுன்னு. ஓகே, அப்படின்னு. அதனால் இவனுக்கு ஜாகிரத் தர்ம விவர்ஜிதா. அதை பாரு, வெளியே இதில் ஈடுபட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தால் கூட ஞானி he never comes down and identify with this கனவு. அதுதான் జాగ్రత్త ధర్మ వివర్జిత. இந்த జాగ్రత్త యొక్క ధర్మం என்ன, இது சத்தியம் அనే தர்மம் முதல்ல பாவனை இருந்தது ஞானம் வரதுக்கு முன்னாடி. சாஸ்திரம் படிக்கலை, இந்த ஸ்தித ஞானஸ்திதி நிஷ்டை வரல. இப்போ வந்துச்சு அவனுக்கு திரும்பி இது சத்தியம்னு தோணவே தோணாது. பாருங்க, அப்போ போதக நிர்வாசனா எஸ்ய, அப்போ இவனுடைய போதத்தில் எல்லாம் தெரியறது, ஆனால் எதுவுமே எஃபெக்ட் பண்ணல. ஜாகிரதை தெரியறது, ஜாகிரத்தில் இவர் வேலை பண்ணுறாரு, ஆனால் he is not affected by the ஜாகிரத அவஸ்தா. அண்ட் he is not புதுசாக இவனுடைய அறிவில் வாசனைகள் எதுவுமே உருவாகிறது இல்லை, இருக்கிறது எல்லாம் என்னமோ க்ஷீணிஞ்சு போகிறது. அதனால் போதக நிர்வாசனக, இந்த அறிவு, இவனுடைய தெளிவு வாசனா ரஹித்தமாக சுத்தமாக இருக்கு. நோ எகெயின் டட்டு வந்து உள்ளே சேர்றதே இல்லை. அப்படி இருக்கிற அவனு தான் எஸ்ய சக, யார் இப்படி இருக்கிறானோ இவனு தான் ஜீவன் முக்த இஷ்யதே. ஸோ ஒரு ஸ்லோகத்தில் என்னென்ன பாயிண்ட் சொல்கிற மாதிரி நீங்கள் நம்பர் போட்டுட்டு கணக்கு பண்ணுங்க. அதெல்லாம் தனியாக கூட ஒரு லிஸ்ட்டாக எழுதிக்கிட்டு அப்படியே நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு, சிந்தனைக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்லோகம் 431. சாந்த சம்சார கலனஹ கலவானபி நிஷ்கலஹ யஸ்ய சித்தம் வினிஷ்சிந்தம் சஜீவன் முக்த இஷ்யதே. சாந்த சம்சார கலனஹா, இந்த சம்சாரம் சுற்றி இருக்கே காணப்படுறதே, இந்த அவனுடைய சரீரமே அவனுக்கு ஒரு சம்சாரம் தானே. முதல் நம்முடைய சம்சாரம் எங்கே தொடரும், என்னுடைய சரீரத்தோடு தொடரும். என்னோட சரீரம் ஐடென்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பாஹ்ய ஜகத்து சம்சாரம் தெரிகிறது. அப்போ இவனுடைய சாந்த சம்சார கலனஹா, இஸ் ஃப்ரீட் ஃப்ரம் தி, அணங்கி போச்சு, சாந்தமாயிடுது. இது சம்சாரம் అనేది இப்போ சம்சாரமாக தெரியறதில்லை, இது பாதிக்கிற ஒரு உலகமாக தெரியல. சரியா, அது எதுவுமே இல்லை, கனவு தானே, இல்லை இருந்த மொத்தம் பகவானுடைய ஸ்வரூபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்கிறான். சாந்த சம்சார கலனஹா. அப்புறம் கலாவானபி நிஷ்கலஹ. கலாவானன்னு சொன்னால் இந்த ஈடுபடுறது, இந்த சரீரம் இருக்க, சரீரமும் சரீரத்தில் பல பாகங்கள், இந்திரியங்கள், மனசு, பஞ்சகோஷங்கள், இதெல்லாம் கலைன்னு பார்ட்டுன்னு அர்த்தம். சந்திரனில் 15 நாள் கலை வரும், வந்தால் அதுக்கப்புறம் பௌர்ணமி. ஸோ அந்த நிஜமாக கலைகளை வந்து அந்த
டைவர்ஷன்ஸு டீவியேஷன்ஸ் வந்து ஃபேசெட்ஸு சந்திரனில் இருக்கா இல்லை. அதே மாதிரி ஞானிக்கு வந்து கலாவானபி. அதனால தான் ஞானி நீ சரீரம் பார்த்து அவர் பண்ணுறதை பார்த்து எல்லாம் அவருடைய ஞானத்தை நம்ம எடை போடக்கூடாது. ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் இன்றைக்கி ஆரம்பத்தில் நம்ம பசி நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஞானி அவனை என்னது நம்ம திருஷ்டியில் பார்ப்போம். பிகாஸ் நம்முடைய கண்ணோட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு அறிவு இல்லைல்ல. ஃப்ரம் தி அஜ்ஞான திருஷ்டிலேயே நம்ம பார்ப்போம். இல்லை நம்மளுடைய ப்ரீ ப்ரீ ஆக்குபேஷன் என்ன இருக்குதோ மைண்டில் அதை வச்சு பார்ப்போம். அதனால் we cannot judge, understand. ஸோ கலாவானபி இப்படி எல்லாம் ஏதோ செய்கிறா அப்படி இருக்கு, சரீரம் இருக்குது, சரீரத்துக்கு அவளுக்கு வியாதி வருது, கஷ்டப்படுறான். ரமணருக்கு வந்துச்சு கஷ்டம், வியாதி சரீரத்துக்கு, ராமகிருஷ்ணருக்கு வந்துச்சு, நிசர்க தத்த மகாராஜுக்கு வந்துச்சு. இவங்களெல்லாரும் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. ஏன்னா சரீரம் நானாக இருந்தால் தானே கவனிக்கணும். ஏதோ பண்ணது ஏதோ செஞ்சாங்க சுற்றி இருக்கிறவங்கள, அது பாட்டுக்கு அது அந்த மாதிரி. கலாவானபி நிஷ்கலஹ நிஷ்கலம் நிருபமானவ முருத்தியத் பிரம்மதத்வமசி பாவயாத்மனி. அப்படி இருந்து யஸ்ய சித்தம் வினிஷ்சிந்தம், சித்தம் இருக்கே, எஸ்ய சித்தம் நாசம்னு சொல்லலை, நசிஞ்சு போயிடுச்சுன்னு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலை, இருக்கு. ஆனால் சிந்தை இல்லாமல் இருக்கேன். சிந்தன்னா வரி. ஓகே, வினிஷ்சிந்தம், ஃப்ரீ ஃப்ரம் தி வரி, சாரோ, அண்ட் மைண்ட் இஸ் தேர், வெரி மச் இஸ் தேர். ஓகே, and he enjoys by seeing this glory of his own or the God or Brahman Sutte. So mind is there, nothing to lose, nothing to gain, but his mind is there. So vinishintamayidtho sayeva jeevan mukta ishyate, avanida jeevan muktane கூப்பிடலாம். அதனால ஞானிக்கு எவ்வளவுக்கு நம்ம ரூல்ஸ் கம்மியாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருப்போம். மோர் வி ஹாவ் சாய்ஸ் அண்ட் த ரூல்ஸ், மோர் வி வில் பிகம் மிசரபிள். அதனால தான் இந்த நார்மல் சன்னியாசியாக இருந்தால் கூட சுவாமிஜிஸ் ஆசிரமங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸு, தே ஆர் பவுண்ட் பை தோஸ் சம் ட்ரெடிஷன்ஸ்னால அவங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் இங்கே சொல்கிற இந்த ஜீவன் முக்தன் வந்து ஒரு அவதூத நிலைன்னு வச்சுக்கோங்க. அவதூத நிலை யாருக்கு அப்படி காணப்படணும்னு அவசியம் இல்லை. he don't have any அப்படின்னு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னா அதெல்லாம் ஒரு லெவலுக்கு தான். தர்ம அர்த்த காமம் பற்றி சொல்லும் போது ஓகே, அப்புறம் கல்ச்சரு இதெல்லாமே, அதுக்கப்புறம் so many ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வெளியில் பாஹ்யமாக ஒரு டிக்னிட்டின்னு அந்த பரம்பரை இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க நிறைய பேர். அவங்கள எதோ வச்சுக்கிட்டோம் பரவாயில்ல, பட் அது வந்து அவங்களுக்கு அப்செஷன் ஆகக்கூடாது, அதனால் பார்க்குறவங்களும் தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஆகக்கூடாது. அதனால ஞானி இது எல்லாத்துக்கும் அதீதனை இருக்கா. இப்போ ரமணர் இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா யாருன்னு எந்த குலம் என்ன అనేది பார்க்கல. அதுக்கப்புறம் சுற்றி வந்த ஆசிரமத்தில் யாரும் அவங்களுக்கு கொஞ்சம் வேற்றுமையில் பார்த்துக்கிட்டாங்க, பிராமணர்களும் அப்படி இப்படின்னு. தவிர ரமணர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆசிரமம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஹீ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தட். ஏன்னா எந்த ஒரு விதமான ஒரு கல்ட் ஒரு சம்பிரதாயம்னு மாட்டிக்கிட்டால் கூட, அதனால தான் ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் 432 வர்த்தமானேபி தேஹேஸ்மின் ಛಾಯಾವದನುವರ್ತಿನಿ அஹந்தா மமதா பாவஹ ஜீவன் முக்தஸ்ய லக்ஷணம். இங்கே 3 காலங்களுடைய எஃபெக்ட் எதுவுமே இவன் மேலே இல்லை. காலாதீதனாக இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. வர்த்தமானே அப்படி
சரி, இப்போ வர்த்தமானம்னு நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் இப்போது தேகம் இருக்கு. தேகம்னு ஞானி திருஷ்டியில் எப்படியோ தெரியுமா, ஒரு நிழல் மாதிரி. சரி, அஸ்மின் ಛಾಯಾವದ್ அனுவர்த்தினி. அவனுக்கு ஒரு நானும் ஆத்மா, எனக்குள்ள இந்த சரீரம் అనేది ஏதோ தோன்றுறது. அப்புறம் அந்த சரீரமுக்கு ஒரு நிழல் தோணுறது. அந்த நிழல் ஷாடோ, அது நான் நடந்தால் அது நடக்கும், நான் உட்கார்ந்த ஷாடோ உட்காரும், அப்படி எல்லாம் ஆகும். ஆனால் அந்த ஷாடோ ஏதாவது சத்தியமா? நிழல் எப்படி சத்தியம் இல்லையோ அது என்னுடைய ஷாடோ தான். அதே மாதிரி என்னுடைய தேகம், இங்கே என்னுடைய தேகம்னா இந்த தேகம் மட்டும் இல்லை, எல்லா தேகத்திலும் நானே தான் இருக்கேன். இந்த பிரபஞ்சம் மொத்தம் நானே தானே. சர்வம் மையேவ சகலம் ஜாத்தமாக இருக்கும்போது இது மொத்தம் என்னுடைய வைபவம், விபூதி. ஆனால் அது சத்தியம் இல்லை. நானும் சத்தியம். அதனால ஷாடோ சத்தியம் இல்லையே, ஷாடோ சத்தியம் இல்லை. அந்த நிழல் மாதிரி இந்த வர்த்தமான காலத்தில் இருக்கிற தேகத்தின்னு கூட ஒரு ஜஸ்ட் ஷாடோ மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அப்படி இருக்கிறதுனால அகந்தா மமதா அபாவக, அகந்தா மமதா, அப்புறம் இந்த அகங்காரம் இல்லை, இந்த தேகமும் நான் இல்லை, அசలు நான் ஜீவன் இல்லை. அப்படி இருக்கும்போது அகங்காரம் இல்லைன்னா மமகாரம் இல்லை. இது உலகத்தில் எதுவுமே என்னோடது கிடையாது, எதுவுமே என்னோடதுன்னு கிளைம் பண்ண வேண்டியதில்லை. இது நான் சாதிச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப டப்பா அடிச்சுக்க வேண்டியது இல்லை. ரொம்ப பெருமை என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? எல்லாமே ஈஸ்வரன் பிரம்மமாக இருக்கும்போது யாரது என்னது கிளைம் பண்ணுறதுக்கு? அதனால அகந்தா மமதா அபாவகா, யாருக்கு இப்படி இருக்கோ. ஸோ அகந்தா மமதா இல்லாதனால இவனுக்கு பாஸ்ட் பற்றி ஃப்யூச்சர் பற்றி வரி கிடையாது. ப்ரெசென்ட்டில் பாடி இஸ் லைக் எ ஷாடோ. அவன் இதான் ஜீவன் முக்தனான்னு சொல்லலாம். ஸோ அதனால சாய்ஸ்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ், ஜஸ்ட்டு சும்மா இருப்பார், அவ்வளோதான். இருப்பதெல்லாம் இருப்பார். என்ன நடந்துட்டாலும் நடக்கட்டும். என்ன நடக்கிறது என்னன்னு இது ஒன்றும் சத்தியமானது, கரெக்டானது, நிர்திஷ்டமானது கிடையாது. அதில் ஒரு நிஜமும் இல்லை. அடுத்த ஸ்லோகத்தில் அதீதானனுசந்தானம் பவிஷ்யத விசாரணம் ஔதாசீன்யமபி பிராப்தே ஜீவன் முக்தஸ்ய லக்ஷணம். இந்த 3 காலங்கள் பற்றி சொன்னான்னா அதில் 432வது ஸ்லோகத்தில் வர்த்தமானம் பற்றி சொன்னார். இங்கே இந்த ஸ்லோகத்தில் தான் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் பற்றியும் சொல்கிறார். ஸோ அதை கனெக்ட் பண்ணி பாருங்க என்ன இங்கே. ஸோ வர்த்தமானத்தில் பிராரப்தம் தான், அது ஏதோ ஜஸ்ட் கோயிங் ஆன், ஒரு மூவி மாதிரி, ஷாடோ மாதிரி போயிட்டுருக்கு. தென் அதீதானு அனுசந்தானம், அதீதா அனனுசந்தானம். அதீதானன்னா பாஸ்ட்டு பற்றி மெமரிஸ், பாஸ்ட் மெமரிஸ் பற்றி ப்ரூடிங் இன் த பாஸ்ட், ப்ரூடிங் அபவுட் த பாஸ்ட், அது எதுவுமே இல்லை. அதீதானன்னு உட்டி கொடுத்தவன் அப்படின்னா மனசில் பாஸ்ட் ஏதாவது வந்துகிட்டே இருக்கிறதுன்னா அப்பப்பவே டெலிட். அனுசந்தானம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மைண்டுக்கு நிறைய வாட்டி அது ரொம்ப விரும்பும். பாஸ்ட்டில் விஷயங்கள் அது நல்லதாக கெட்டதான்னு பரவாயில்ல, சிலதெல்லாம் நல்லதாக இருந்தால் நினச்சிட்டு என்ஜாய் பண்ணும், சிலதை கெட்டதெல்லாம் சொல்லிட்டு கவலைப்படும். ஸோ தேவையில்லை டெட் பாஸ்ட். ஸோ அதீதானுசந்தானம்னா பாஸ்ட்டுன்னு உட்டி கொடுத்தவனும் அது திரும்பி அனுசந்தானமே பண்ணுறதில்ல, அது கூட தொடர்பே வச்சுக்கிறது இல்லைன்னு அர்த்தம். நோ கான்டாக்ட். அப்புறம் பவிஷ்யதவிசாரணம், ஃப்யூச்சரை பற்றி வரி கிடையாது. சரியா? பாஸ்ட் ப்ரெசென்ட்டில்
எந்த கம்பேரிசனு, எந்த சாய்ஸு, எந்த டிசைர் இல்லை. பாஸ்ட் பற்றி ப்ரூடிங் இல்லை, ஃப்யூச்சர் பற்றி வரி இல்லை. சரியா? ஸோ ஹி ஸ்டாப் வரி ஆஃப் தி ஃப்யூச்சர். அப்படி இருந்து அப்புறம் ஔதாசீன்யம் அப்படி பிராப்தே, ப்ரெசென்ட்டில் ஷாடோ மாதிரின்னு சொன்னோம். ஆனால் திரும்பி சிலது நடக்குமே, சுற்றி இருக்கே இந்த சரீரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும். அப்படி இருந்தால் கூட ப்ரெசென்ட்டில் என்னன்னா, ப்ரெசென்ட்டில் என்னென்ன நடக்கிறதோ, அப்படி என்ன பிராரப்தத்தினால வருதோ, ஔதாசீன்யம் அப்படி. ஔதாசீன்யம்னா ப்ரெசென்ட்னு கூட just he sees like he is indifferent to the present. He forgotten about the past, stopped worrying about the future and being indifferent இருக்கிறார் about the present. அப்படி இருக்கிறதா ஜீவன் முக்தியுடைய லட்சணம். பாருங்க, இப்படி இருந்த என்ன அர்த்தம் இதுக்கு? ரிலாக்ஸ், இஸ் ஆல்வேஸ் ரிலாக்ஸ். அதனால தான் ரிலாக்ஸ் అనేది ஒரு பெரிய மகாமந்திரமாக எடுத்துக்கணும்ன்றார் சுவாமிஜி. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், சாந்தி, சாந்தி. அதனால் நம்ம ஏன் அப்படி இருக்கிறது இல்லைன்னா, கடவுள் சத்தியம். God is always want to express through us, நம்ம மூலமாக ப்ரெசென்ட்டில். ஆனால் நம்ம we are not available. அவர் கூப்பிடுறாரு, ஆனால் நம்ம செல்ஃபோனோ அவுட் ஆஃப் ஆர்டரோ சுவிட்ச் ஆஃபோ அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம we are engaged and drowned in the சம்சார. அவர் கூப்பிடுறது கேட்கல, தெரியல, கவனிக்கவே இல்லை. அதனால தான் சத்தியம் நமக்கு எங்கோ தூரமாக இருக்கிற மாதிரி தோணும். ஒன்ஸ் இஃப் வி respond to his call, inner call, then you are in that state. 434 குணதோஷ விசிஷ்டேஸ்மின் ஸ்வபாவேன விலக்ஷணே சர்வத்ர சமதர்ஷித்வம் ஜீவன் முக்தஸ்ய லக்ஷணம். குணதோஷ விசிஷ்டே அப்படின்னா, குணமும் தோஷமன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், மெரிட் அண்ட் டிமெரிட். இது எப்பவுமே இங்கே லோகத்தில் துவந்தம் தானே. மெரிட் டிமெரிட் అనేది துவந்தம் தான், பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் மாதிரி, காம்ப்ளிமெண்ட்ரிஸ். அஸ்மின் அபா என்ன அந்த ரெண்டுத்துடைய லட்சணம், துவந்தவங்களுடைய லட்சணம் என்ன? ஒன்றுக்கு ஒன்று குவைட் கான்ட்ரடிக்டரி அண்டு ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஸோ அஸ்மின் ஸ்வபாவேன விலக்ஷணே, அதோடைய ஸ்வபாவத்தினால் அது விலக்ஷணமாக தெரிகிறது. ஆனால் ஞானி விஷயத்தில் இந்த துவந்தங்கள் அது மெரிட்டா டிமெரிட்டா, வந்துச்சா போயிடுச்சா, லாஸா கெயினா, லாபமாக நஷ்டமாக, எதுவுமே சுபா அசுப அப்படி இருந்த அந்த பாவம் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? இப்போது துவந்தாதீதனானதுனால சர்வத்திர சமதர்ஷனம். ஓகே, தெர் இஸ் நோ குட் அண்ட் பேட், தெர் இஸ் நோ தர்மா அதர்மா, தெர் இஸ் நோ எனி கைண்ட் ஆஃப் டியூயாலிட்டி. துவந்தம்னா டியூயாலிட்டி தானே. அதனால் சர்வத்திர சமதர்ஷித்வம். ஸோ யாருக்கு சர்வத்திர சமதர்ஷித்வம்னா, இன் வாட் எவர் சிச்சுவேஷன், இன் வாட் எவர் place, in whatever the given time, but he is seeing the only oneness everywhere. அங்கே ஒன்று தவிர இன்னொன்று எதுவுமே இல்லை. அந்த ஒன்று மேலே இப்படி பலதெல்லாம் டான்ஸ் ஆடுறது. அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ, அந்த நிலையில் இருக்கிறானோ, அந்த அனுபவத்தில் அவனு அதுதான் ஜீவன் முக்தனுடைய லட்சணம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வகுப்பில் அடுத்த ஸ்லோகங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
ஹரி ஓம் தத் சத்.